எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறேன். இது வந்து பிரின்சஸ் கட்டிங் இது. இது 38 இன்ச் அளவில் இருக்கிறவங்களுக்கு இது நான் போடுறேன். வாங்க எப்படி போடுறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 38 இன்ச்சுனாக்கா இது 40 10 வச்சிங்கன்னா 2 இன்ச்சு கூட வரும். ஏன்னா அது வந்து நம்ம பிரித்து போடுறதுக்கு. அதனால் நான் வந்து 10 வைக்கிறேன் நான். இது பாருங்கள், இது 10 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ண போகிறோம். இப்போ உயரம் வந்து 13 இப்போ இதுலேருந்து 1 இன்ச்சு பாருங்க, இதுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஏன்னா இது கரெக்டாக இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பேக்கு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வச்சு பாருங்க, இங்கே 1 இன்ச்சு, இங்கே வந்து 1.5 இன்ச்சு பாருங்க, 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு, அதே 1.5 இன்ச்சு இங்கே வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ரொம்ப லூஸ் ஆகிடும். இந்த பாருங்க, 1/4 இன்ச்சு தள்ளிட்டு இதுலேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து சுற்றளவு இது 2.5 பாருங்க, கழுத்து சுற்றளவு, ஷோல்ட்ரு, ஆம்கோல் எல்லாமே அதே அளவு தான். கழுத்து சுற்றளவு வந்து 5.5. இது பேக் வந்து 6, ஃப்ரண்ட்டுக்கு வந்து 5.5. ஏன்னா இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து இது மேலேயும் கீழே இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து நெக்கு கரெக்டாக நிற்கும், ஷோல்ட்ரு வழியாது, இது கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த 1 இன்ச் வச்சுருக்கீங்க இல்லையா, இதில் வரக்கூடாது. இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிட்டோமா, இப்போது இதிலிருந்து இந்த பாருங்க, எடுத்துட்டு இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க இது வரைக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து பேக்குக்கு வந்து 2 வச்சோம் இல்லையா, அதே 2 வச்சுட்டு இங்கேருந்து 2.25 வச்சுட்டு இதிலிருந்து 1/2 இன்ச்சு போதும், இதுக்கு மேலே வேணாம். உள்ளே வந்து ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. எல்லா ப்ளவுஸ்க்கு எடுக்கிற மாதிரி தான். இதுக்கு மேலே வந்து கட் பண்ணி எடுத்துடாதீங்க. இதிலேருந்து இங்கேருந்து கட் பண்ணி இங்கே கொண்டு வந்து நிறுத்திடணும். இதுக்கு மேலே ஷேப் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அந்த சென்டரில் வந்து நிற்காது, இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், அசிங்கமாக இருக்கும். இப்போது இதை பாருங்கள், கட் பண்ணுறேன். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதில் ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே 1.5 இங்கே 1 வச்சோம் இல்லையா,
அதுக்கு நான் இது இப்போ சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பாருங்க 13 ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஏழ்ரை ஏழ்ரை தான் வரும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டு, ஏன்னா இதுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு பட்டி கொடுத்து ஜாயின் பண்ணுவோம். அதில் வந்து உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ இங்கேயா இது உயரம், இது ஃப்ரண்ட்டு வந்து உயரத்துக்காக இது வைக்கிறது. ஏன்னா இது 5:30 கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, இங்கே வந்து கம்மியாக வரும், இங்கே வந்து ஜாஸ்தியாக வரும். நமக்கு 13 கரெக்டாக வரும். இப்போ இதிலிருந்து 3 வச்சுருக்கேன். 3லேருந்து இது வந்து 3 உயரம் வந்து இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் இதில் எடுத்துக்கணும். நம்ம இதில் 7.5 வச்சோமா, 7.5ல் பாதி. இப்போ இதில் பாதி எடுத்துக்கோங்க. 7.5 வச்சோம் இல்லையா, அதில் பாதி 3 வரும். இது 3 வந்து 3 இந்த நெக்கில் இருந்து இந்த கழுத்து சுத்தளவு வருது இல்லைங்களா, அதுலேருந்து 1 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலிருந்து இப்போ இங்கேருந்து 1 மார்க் பண்ணியிருக்கீங்களா, இங்கேருந்து 3 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் ஹைட்டு வரும் உங்களுக்கு. இதிலிருந்து 4.5 மார்க் பண்ணிக்கோங்க. 4.5 மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலேருந்து பாதி 8.5, அதுலேருந்து 6 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் 6 மார்க் பண்ணியிருக்கோம். இதோ கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வந்துடுச்சு. இதுலேருந்து 1/4 இன்ச்சு, இதுலேருந்து 1/4 இன்ச்சு, அவ்வளோதான். இப்போது சென்டராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 கோடு போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு இப்போது இதிலிருந்து இதுலேருந்து 1.5, ஏன்னா நம்ம வந்து 3 மார்க் பண்ணோம் இல்லையா சென்டர் பாயிண்ட்டுக்கு, அதுலேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து 3 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதிலிருந்து ஷேப்பாக 1 இன்ச்சு வச்சுட்டு சும்மா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இதிலேருந்து இப்போது இதுதான் சென்டர் பாயிண்ட். இதுலேருந்து சும்மா 1 இன்ச்சு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் குழந்து எடுத்துங்க. ஆனால் ரொம்பவும் எடுத்துடாதீங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் இல்லாத போயிடும். இப்போ பாருங்கள், இதுதான். இப்போ நம்ம இது 3 மார்க் பண்ணோம் இல்லையா, 3 மார்க் பண்ணோம். இங்கே 1, இங்கே 1.5 வச்சோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து இதை நம்ம சேர்த்து தைச்சோம்னா இதில் வந்து இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு போகும். அப்போ நம்ம இது வந்து நம்ம போடும்போது நமக்கு டைட் இல்லை, கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பிரித்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இங்கே 1 இன்ச்சும் இங்கே 1.5 இன்ச்சும் விட்டது. நம்ம கரெக்டான அளவு நம்ம இப்போ சுற்றளவு நம்ம வந்து 10 வச்சுருக்கோமா, அந்த 10லேயே இங்கெல்லாம்
நம்ம இது ஒவ்வொரு இன்ச்சும் விடாத நம்ம தைச்சோம்னா ஃப்ரண்ட்டு மட்டும் குறுகலாக வரும். நமக்கு வந்து அந்த ப்ளவுஸ் போட்ட ஒரு இதுவே இருக்காது. இப்படி நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வச்சு தைச்சி நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை தைச்சி பாருங்கள். வந்து தைக்கும்போது உங்களுக்கு நான் இதை சொல்லித்தரேன். நான் எல்லாமே பேக்கு கை எல்லாமே இதுதான், ஒரே மாதிரி தான். இதுக்கு மட்டும்தான் இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கட்டிங் போட்டு நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இதை விட ஈஸி வேறு எந்த ப்ளவுஸ், எல்லா ப்ளவுஸும் ஈஸியாக தான் இருக்கும். இன்னமும் இது குயிக்காக தைச்சி முடிக்கலாம். இப்போ இது கட்டிங் முடிச்சாச்சு. கை தான் நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்கும் கட் பண்ணுற மாதிரி கைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து லைனிங் துணியை வந்து ப்ளவுஸ் பீட்டில் போட போகிறேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு போடுறேன். இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் துணி விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அளவு எல்லாமே கூட வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு பாருங்கள். பாருங்கள் கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணி இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ தைக்கலாம். எப்பயுமே நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணால் ஒரே பீஸாக தான் வரும். இதில் பாருங்கள் ஒரு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரெண்டு பீஸாக வந்துருக்கு. இப்போ இதை நம்ம தைக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. இது தைக்கிறதுக்கு ஈஸி தான். இது பார்க்கவே நல்லாயிருக்கும், அழகாகவும் இருக்கும். நீங்கள் தைச்சி பாருங்கள். வாங்க தைக்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. இது பண்ணி இப்போது இந்த ஃப்ரண்ட்டுக்கு தைக்க போகிறேன். இந்த லைனிங் துணிக்கு ஓரம்லாம் ஒரு தையல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ துணி உங்களுக்கு மாறாத இருக்கும். ஒரு பக்கத்துக்கு தைச்சாச்சு. இந்த அடுத்த பக்கம் தைக்கிறேன். இப்போ லைனிங் துணியெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது டாட்லாம் பிடிச்சிட்டு இப்போ இது பட்டி ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. துணியை இழுத்து தைக்காதீங்க. பாருங்க ஒரு பக்கம் தைச்சிருக்கேன் பாருங்க. இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பிரியாத இருக்கும். பாருங்க இது பாருங்க ஃப்ரண்ட் டாட்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன். இப்போ பட்டன் அது பட்டியும் ஹூக் பட்டியும் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு இதை நான் காட்டுறேன் பாருங்க. இந்த ஃப்ரண்ட்டுக்கு இப்போ இந்த பேண்ட் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அப்படியே ஒரு மடிச்சிட்டு பாருங்க
ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த பக்கத்துக்கும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், ஜாயின் பண்ணி வச்சு பாருங்கள். பட்டன் பீஸ் இதோ பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணணும். எல்லா ப்ளவுஸ்க்கு மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொக்கு பீஸும் காஜா பீஸும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ளவுஸுக்கும் மாதிரி தான் இது. இப்போது இது ஃப்ரண்ட்டும் பேக்கும் முடிச்சாச்சு. இப்போ எல்லா ஜாக்கெட்டும் நீங்கள் தைக்கிற மாதிரி தான். இதை ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணிட்டு கை ஜாயின் பண்ண வேண்டியது தான். நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இது வந்து பிரின்ஸ் கட்டிங். இது வந்து இதுக்கு லைட்டாக தான் நான் பஃப் வச்சுருக்கேன். இந்த நான் சொன்ன மாதிரி அளவு போட்டு இதை நீங்கள் தைச்சி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமும் வேலை முடியும், நல்லாவும் இருக்கும். அளவு மட்டும் கொஞ்சம் கூட குறைக்காத எந்த அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு வச்சு கட்டிங் போட்டு அந்த அளவுலேயே மார்க் பண்ணி தைங்க. உங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.